சப்பாத்திக்கு எப்பவும் தக்காளி தொக்கே பண்ணாம இந்த மாரி கோபி மட்டர் மசாலா செஞ்சு கொடுத்து பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி எடுத்துக்கணும். சுடு தண்ணியில மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 2 பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் விழுதா அரைச்சுக்கணும். 2 பெரிய தக்காளி அரைச்சு எடுத்துக்கணும். நம்ம ஊற வச்சிருக்க காலிஃப்ளவர வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில எண்ணெய் விட்டு பட்டை, பிரிஞ்சி இலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் விழுது சேர்த்து பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, சோம்புத்தூள், பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இது நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்சுக்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி, மசாலாவோட பச்சை வாடைலாம் போன பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை பட்டாணி இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு, காலிஃப்ளவர் இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். பட்டாணி அப்படியும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வேக வச்சும் சேர்த்துக்கலாம். இது பச்சை பட்டாணி அதனால அப்படியே சேர்த்துருக்கேன். இது வெந்ததும் கொத்தமல்லியை தூவி இறக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.